அண்ட் இப்போது இந்த டிவிஷனுக்குள்ளே நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண போகிறேன். அண்ட் இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ராப்பர்ட்டி பேனல் நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்லைட் ஷீட்க்கு கீழே அதை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன் ஏதாவது ஒரு கண்ட்ரோலை. எனக்கு இந்த சிஎஸ்எஸ் ரூல் டெஃபினேஷன் ஃபார் ஆப் dev 1 அப்படின்ற டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம இதோடைய ப்ராப்பர்ட்டியை கண்ட்ரோல் பண்ணலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு பொசிஷனுக்கு வரேன். பொசிஷன் வந்துட்டு இங்கே அப்சல்யூட்னு ஒன்று இருக்குது. நான் இதை வந்து ரிலேட்டிவ் அப்படின்னு மாற்றுறேன். ஸோ நான் இதை ரிலேட்டிவ்னு ஏன் மாற்றணும் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் கொஞ்சம் கீழே வந்திருக்கும் ஃபர்ஸ்ட்டை விட கம்பேர் பண்ணும்போது. நான் இதை ஏன் பண்ணேன் அப்படின்னா, நான் அப்சல்யூட்லேயே வச்சுருந்தேன்னா என்னுடைய இந்த டிவிஷன் ஸ்க்ரீன் டு ஸ்க்ரீன் டிஃபர் ஆகும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் சிஆர்டி மானிட்டர் வேறு ஏதாவது ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிவிஷன் வந்து ஒரிஜினல் ஏரியா நம்ம ஃபஸ்ட்டு டிசைன் பண்ண ஸ்க்ரீனில் பார்க்குறத கம்பேர் பண்ணும்போது அது வந்து வேறு இடத்துல அலைன் ஆகிருக்கும். ஸோ எல்லா டிஸ்பிளேலையும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வந்து இதை ரிலேட்டிவில் கொடுக்கறது இம்பார்ட்டன்ட். அண்ட் இதுக்குள்ளே நம்ம வரைஞ்சிக்கலாம் டிவிஷன்ஸ். ஜஸ்ட் கிளிக் ஓகே. அண்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், திரும்பி என்னுடைய ஆப் ட்ரா ஏபி டிவிஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பேனர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஹெட்டாக ஜஸ்ட் நான் ஃபோட்டோஷாப்பில் பண்ணுற மாதிரியே. அண்ட் இதோடைய பேக்ரவுண்ட் இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதற்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் சம் கலர் கொடுக்குறேன். ஓகே. அண்ட் திரும்பி என்னோடைய அந்த ஆப் டிவை கிளிக் பண்ணுறேன். அண்ட் இப்போது இந்த இடத்துல நான் கொஞ்சம் கலர் கொடுக்கேன். ஸோ இது வந்து மெனுக்கு. அண்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதோடைய இந்த டிவிஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதோடைய பேக்ரவுண்ட் வந்து நான் இது கொடுக்குறேன். அண்ட் திரும்பி என்னோடைய அந்த ஆப் டிவை கிளிக் பண்ணுறேன். அண்ட் இது வந்து பாடி ஏரியா. அண்ட் இதோடைய பேக்ரவுண்ட் கலர் வா பயங்கரமாக அடிக்குது. ஓகே. அண்ட் ஒன் மோர் டைம். அண்ட் இதுக்கும் பேக்ரவுண்ட் கலர் நான் மாற்றிக்கிறேன். ஜஸ்ட் ஏதாவது ஒரு கலர். அண்ட் இப்போ ஃபைனலாக ஃபோட்டோ. அண்ட் இதோடைய பேக்ரவுண்ட் கலராக ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். ஓகே. இப்போ நான் ஃபைலில் போய்ட்டு சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய இதை வந்து இப்போ நான் ப்ரௌசரில் வியூ பண்ணி பாடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது இப்போ நம்ம க்ரியேட் பண்ணது. ஸோ அவுட்டரில் ஒரு டிவிஷனை போட்டுட்டு அதுக்குள்ளே நான் வரைஞ்சிருக்கேன். இங்கே ஒரு டிவிஷன், இது ஒரு டிவிஷன், இது ஒரு டிவிஷன், இது ஒரு டிவிஷன். ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வெப்சைட் லே அவுட் மாதிரி இப்போ ஒரு வியூ கிடச்சிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் ட்ரீம்வேரை வச்சு எப்படி நம்ம ஒரு வெப் லே அவுட்டை டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே வந்து நம்ம டைப்பும் பண்ணிக்கலாம் அந்த டிவிஷனில். ரைட். அண்ட் ஃபோட்டோ. அண்ட் இது வந்து ஜஸ்ட் பேசிக் இன்ட்ரடக்ஷன். ஸோ உங்களுக்கு டிவிஷன்ஸை பற்றி இன்னும் கிளியராக வேணும்னா இந்த டிவிஷன்ஸ் எல்லாமே ப்ரோக்ராமேட்டிக்காக நம்ம டிசைன் பண்ணுவோம். ஆஸ் அ ப்ரொஃபஷனல் டிசைனர் நீங்கள் வந்து ப்ரோக்ராமேட்டிக்காக தான் நீங்கள் இதை போய் கோடில் எழுத வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா நீங்கள் கோடில் தான் போய் ஆகணும். ஜஸ்ட் நான் இந்த இப்போ இதுக்கு கோட் வியூக்கு போகிறேனே. ஸோ கோட் வியூக்கு போனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோட்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்கும் நமக்காக, சிஎஸ்எஸ் கோட்ஸ். ஸோ இது எல்லாமே ட்ரீம்வேர் நம்மளுக்காக இப்போ ஜென்ரேட் பண்ணது. நம்ம ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ரா தான் பண்ணோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரீம்வேர் நம்மளுக்காக இவ்வளோ கோட் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். சிம்பிள்.